வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சனிக்கிழமை தோறும் திரு சோ அவர்களின் ஆய்வு கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 19வது பகுதி, 18வது பகுதியோடு பாலகாண்டம் முடிவுற்றது. இன்று அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. அதில் அத்தியாயம் 1 மன்னன் மனதில் தோன்றிய விருப்பம் என்று இந்த தொடரை தொடங்குகிறார். அதாவது குறிப்பு மாதிரி கொடுத்துறார். முதல்ல ராமரின் உயர்ந்த குணங்கள் வர்ணிக்கப்படுவது, தான் முதுமையை நெருங்கிவிட்டதால் ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைப்பது நல்லது என்ற முடிவுக்கு தசரதர் வருவது, தான் முடிவை பற்றி பெரியோர்களின் கருத்தையும் முக்கியஸ்தர்களின் கருத்தையும் பிற தேச மன்னர்களின் கருத்தையும் அறிவதற்காக தசரதர் அவர்களையெல்லாம் அழைத்து சபையை கூட்டுவது ஆகியவை இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றன. கேகை நாட்டுக்கு போய் சேர்ந்த பரதனும் அவனுடன் சென்ற பகைவர்களை அழிக்கும் பேராற்றல் படைத்த சத்ருகணனும் அங்கே யுதாஜித்தினாலும் அவன் தந்தையினாலும் மிகவும் உபசரிக்கப்பட்டார்கள். பெற்றோர்களால் கவனிக்கப்படுகிற வகையில் அவர்கள் இருவரும் கவனிக்கப்பட்டார்கள். எனினும் அந்த 2 அரசகுமார்களும் தங்கள் தந்தை தசரதர் பற்றிய நினைவாகவே இருந்தார்கள். இந்திரனுக்கும் வர்ணனுக்கும் நிகரானவர்களான பரத சத்ருகணர்களை பற்றிய நினைப்பு தசரத மன்னருக்கும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. 4 மகன்களையும் தசரத மன்னர் சமமாகவே பார்த்தார் என்றாலும் கூட எல்லா நற்குணங்களும் பொருந்திய ராமர் மீது அவருக்கு விசேஷமான அன்பு இருந்தது. தேவர்களால் வேண்டி கொள்ளப்பட்டு ராவனுடைய வதத்திற்காக விஷ்ணுவே ராமராக அவதாரம் செய்திருக்கிறார் அல்லவா? ஆகையால் படைக்கப்பட்ட உயிர்களிலெல்லாம் சிறந்து விளங்கி பிரம்மனை போல் காட்சி அளித்தார் அவர். அதிதியானவள் தன் மகன் இந்திரனுடன் சேர்ந்து எப்படி சோபையுடன் விளங்கினாலோ அதே போல ராணி கௌசல்யை ராமருடன் சேர்ந்து ஒளி வீசி திகழ்ந்தார். இந்த இடத்துல ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இந்த இடத்தில் வால்மீகி ராமாயணத்தில் ராமருடைய குணங்களும் அணுகுமுறைகளும் திறமைகளும் மிகவும் விவரமாக வர்ணிக்கப்படுகின்றன. மிகப்பெரியவர்களிடம், குறிப்பாக மன்னர்களிடமும் எப்படிப்பட்ட குணங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பதை பட்டியலிட்டு காட்டுவது போல ராமரின் குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் ஒரு அரசனிடம் அமைய பெற்று இருந்தால் அவன் அந்த நாட்டுக்கு அளிப்பது ராமராஜ்யமாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னமும் அரசனாக பதவியேற்காமல் அரசகுமாரனாக இளைஞனாக இருந்த நிலையிலேயே ராமரிடம் இம்மாதிரி சிறப்புகள் எல்லாம் நிரம்பி இருந்தன என்பதை வால்மீகி ராமாயணம் இந்த இடத்தில் விவரிக்கிறது. அரசனுக்கு வேண்டிய சிறப்பம்சங்கள் பற்றி அந்த காலத்தில் என்ன கருத்து நிலவியது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த வர்ணனையை பார்ப்போம். நிகரில்லாத அழகன், ராமரை பற்றி சொல்கிறாங்க வால்மீகி. நிகரில்லாத அழகன், நிரம்பி நின்ற வீரம் படைத்தவன், தந்தையை நிகர்த்த நன்னெறிகளின் இருப்பிடம், நிதானமிழக்காத மனமுடையோன், நீதி வழி தவறாதவன், பிறரை குத்தி காட்டி பேசுவதில் இன்பம் காணாதவன், கடுமையாக பேசுபவர்களுக்கும் இனிமையாக பதில் கூறுபவன், பிறரால் தனக்கு முனைந்து செய்யப்பட்ட 100 தவறுகளை மனதில் கொள்ளாமல் அவர்களால் அலட்சியமாக செய்யப்பட்ட ஒரு நல்ல காரியத்தையே நினைத்து அதில் மகிழ்வு எய்துகிற அளவுக்கு தன்னை வென்றவன், ஆயுத பயிற்சியிலிருந்து ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நேரத்தை வீணடிக்காமல் பெரியவர்களுடன் உரையாடி தர்ம நெறியின் சூட்சுமங்களை மேலும் மேலும் அறிந்து கொண்டவர், மற்றவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே தானே வழியை சென்று அவர்களுடன் உரையாடுபவன், இன்சொல் அன்றி வன்சொல் அறியாதவன், பொய் உரைக்காதவன், கோபத்தை வென்றவன், துன்புறுபவர்கள் பற்றி தாபத்தை மனதில் வளர்த்தவன், உள்ளும் புறமும் தூய்மை நிறைந்தவன், சிறுமையை அறவே தவிர்த்தவன், தரமற்ற பேச்சுகளில் ஈடுபடாதவன், தர்க்கவாதத்தில் தான் பெற்ற திறமையால் ஒரு பிரச்சனையின் இருபக்க வாதங்களையும் பேசி அதற்கு இறுதியில் நல்ல தீர்வு காண்பதில் பிரகஸ்பதிக்கு நிகரானவன், மாறாத பேச்சு, திடமான தேகம், களை நிறைந்த முகம், நோய் விலக்கிய உடல் ஆகியவற்றை பெற்றவன், சொல்வன்மையில் நிகரற்றவன், 4 வேதங்கள் அவற்றின் கிளைகள், ராஜநீதி, வானசாத்திரம் போன்ற அனைத்து சாத்திரங்களையும் முழுமையாக கற்றுணர்ந்தவன், வீற்போர் சாத்திரத்தில் எல்லையை கண்ட தசரதரையும் இஞ்சுகிற வில்வித்தை நிபுணன், பலவித அஸ்திரங்களை கையாளும் திறமை படைத்தவன், எளியவர்களின் நண்பன்,
நினைத்து பார்க்கவும் முடியாத நினைவாற்றல் படைத்தவன். அரச நெறியை உணர்ந்து தன்னுடைய ஆலோசனைகள் வெளியே பரவ விடாமல் பார்த்து கொள்ளும் திறன் படைத்தவன். தன்னுடைய கோபம், தன்னுடைய மகிழ்ச்சி இரண்டுக்குமே பலன் உண்டு என்று எப்போதுமே நிலைநிறுத்துபவன். பொக்கிஷத்திலிருந்து செல்வம் செலவழிக்கப்பட வேண்டிய நேரம் எது, சேமிக்கப்பட வேண்டிய நேரம் எது என்பதை நன்குணர்ந்தவன். தரமற்ற சொல்லை தவிர்ப்பது போலவே தரமற்ற மனிதர்களின் சேர்க்கையையும் தவிர்த்தவன். மற்றவர்களின் தவறுகளை மனதில் உணர்ந்தது போலவே தன்னை சார்ந்தவர்களின் தவறுகளையும் நன்றாக உணர்ந்தவன். மற்றவர்களின் மன ஓட்டங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவன். தண்டனை, வெகுமதி இரண்டையும் நியாயத்தின் அடிப்படையிலேயே வழங்குபவன். சக்தியை பிரயோகிக்க வேண்டிய நேரம் எது என்பதை முற்றிலும் உணர்ந்தவன். சாத்திரங்கள் சொல்வது போல் மக்களிடமிருந்து அவர்களை துன்புறுத்தாமல் நிதியை வசூலிக்கும் முறையையும் அதை செலவிடும் முறையையும் கற்றறிந்தவன். இலக்கியம், மொழிகள், பற்பல நூல்கள் ஆகியவற்றை நன்றாக கற்றவன். சோம்பலை முற்றிலுமாக ஒழித்தவன். கலைகளில் பேரார்வம் கொண்டவன். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் ஆகியவற்றை முறையே பயின்றவன். எதிரியின் படையை தாக்க வேண்டிய நேரம், யுத்தத்தில் முன்னேற வேண்டிய நேரம், எதிரிகளை அழிக்க முனைவதற்குரிய நேரம் போன்றவற்றை கூறும் யுத்த சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவன். அரக்கர்களின் ஆத்திரத்தினாலும் தேவர்களின் வலிமையினாலும் கூட யுத்தத்தில் வெல்ல முடியாதவன். ஆசையை அடக்கியவன், கோபத்தை வென்றவன், பொறாமை காணாதவன், தன்னுடைய சிறப்புகள் காரணமாக மக்கள் மனதை கவர்ந்தவன் என முடிவில்லாமல் வர்ணித்து கொண்டே போகக்கூடிய பல குணாதிசயங்களையும் திறமைகளையும் பெற்றிருந்த ராமர் அவற்றையெல்லாம் நினைத்து கர்வம் கொள்ளாதவராகவே திகழ்ந்தார். அயோத்தியில் மட்டுமல்லாமல் உலகங்களிலும் அவர் மதிக்கப்பட்டார். தன்னை காப்பதற்கு இந்த ஒப்பற்ற மனிதனை தகுதி படைத்தவன் என்று பூமியே கூட நினைத்தது. இப்படி நிகரற்ற பல குணங்களை கொண்டவனாகவும் மக்கள் மனதையெல்லாம் கவர்ந்தவனாகவும் இருக்கிற தன் மகனை பற்றி மகிழ்ந்து கொண்டிருந்த தசரதர் தன்னுடைய உள்மனதில் ஒரு எண்ணம் தோன்றுவதை உணர்ந்தார். நான் உயிருடன் இருக்கும்போதே ராமன் இளவரசனாக பட்டம் சூடலாமே. நீரை பொழிந்து சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யும் மழைக்கடவுள் போல உலக நன்மைக்காகவே வாழ்பவனாக ராமன் விளங்குகின்றான். வீரத்தில் யமனையும் இந்திரனையும் ஒத்திருக்கும் அவன் அறிவு கூர்மையில் பிரகஸ்பதியை நிகழ்த்தியிருக்கிறான். அப்படிப்பட்டவன் வசம் இந்த பூமியின் ஆளுமை ஒப்படைக்கப்படுவதை நான் உயிர் வாழும் போதே பார்த்துவிட வேண்டாமா? ராஜ்ய பரிபாலனத்தை ராமன் ஏற்கும் காட்சியை பார்த்துவிட்டு தான் சொர்க்கம் செல்ல விரும்புகிறேன். இப்படி நினைத்த தசரத சக்கரவர்த்தி மந்திரிமார்களுடனும் மற்ற பெரியோர்களுடனும் ஆலோசித்து வேறு எந்த அரசனிடமும் இல்லாத பெருஞ்சிறப்புகளை பெற்று இருந்த ராமனுக்கு இளவரச பட்டம் சூட்ட வேண்டும் என்று தன் மனதில் நிச்சயம் செய்து கொண்டார். அதே சமயத்தில் சிறந்த அறிவாளியான அவர் வானத்திலும் பூமியிலும் தோன்றிய சில அபோச குணங்களை கண்டார். தன்னுடைய உடல் பலவீனம் அடைந்து வருவதையும் தான் முதுமை எய்தி விட்டதையும் அவர் நினைத்து பார்த்தார். இவ்வாறெல்லாம் பல வகைகளில் சிந்தித்த தசரதர் ராமருக்கு இளவரச பட்டாபிஷேகம் செய்து வைப்பதில் எந்த தாமதமும் நிகழக்கூடாது என்று தீர்மானித்தவராக பல்வேறு முக்கியஸ்தர்களையும் தன் சபைக்கு அழைத்து வருமாறு உத்தரவு பிறப்பித்தார். கேகய நாட்டு மன்னரும் ஜனக மன்னரும் அயோத்தி வந்து சேர்வதற்கு தாமதமாகும் என்ற நிலையில் அவர்கள் இருவரும் பட்டாபிஷேக நற்காரியம் நடந்து முடிந்த பின்னர் அந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சிதான் எய்துவார்கள் என்று நினைத்து தாமதத்தை தவிர்ப்பதற்காக அவர்களை அழைக்காமலே விட்டார். தசரதரால் அழைக்கப்பட்ட மன்னர்களும் முக்கியஸ்தர்களும் விரைவில் அவருடைய சபையை வந்து அடைந்தார்கள். முறையாக உபசரிக்கப்பட்டு வெவ்வேறு ஆசனங்களில் அமர்த்தப்பட்டிருந்த மன்னர்கள், முக்கியஸ்தர்கள், நகர கிராமவாசிகள் மற்றும் உள்ள பெரியோர்கள் ஆகியோரால் சூழப்பட்டிருந்த தசரத மன்னர் அப்போது தேவர்களால் சூழப்பட்டு விளங்கும் இந்திரன் போல் காட்சியளித்தார். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு குறிப்பு கொடுக்கிறார் திருச்சோ அவர்கள். ராமனுக்கு யுவராஜாவாக அபிஷேகம் செய்விக்க வேண்டும் என்று தசரதர் கருதுவதாகத்தான் வால்மீகி ராமாயணம் கூறுகிறது. அதாவது ராமரை நேரடியாக அரசனாக்கிவிட தசரதர் நினைப்பதாக வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அதே சமயத்தில் யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராமர் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தசரத மன்னர் விரும்புகிறார். தசரத மன்னர் கூடவே இருக்கப் போவதால் ராமர் இளவரசனாக பட்டம் ஏற்பது, அதே சமயத்தில் எல்லா தகுதிகளையும் படைத்திருப்பதாலும் தசரதருக்கு முதுமை நெருங்கிவிட்டதாலும் ராமர் ஆட்சி பொறுப்பை ஏற்பது என்பதுதான் சக்கரவர்த்தியின் மனதில் எழுந்த ஏற்பாடாக தெரிகிறது.
அரசன் என்ற பட்டத்தை, அந்த பதவியை ராமருக்கு அளித்து விடுவதாக தசரதர் முடிவெடுத்தார் என்று வால்மீகி ராமாயணம் கூறவில்லை. ஆனால் அரசனாக பதவியேற்கிற உரிமையை ஊர்ஜிதப்படுத்தி தருகிற இளவரச பட்டாபிஷேகம் ராமருக்கு நடத்தப்பட வேண்டும் என்று தசரதர் விரும்புகிறார். ஆட்சி பொறுப்பையும் ராமரே ஏற்று ராஜ்யபாரத்தையும் நிர்வகிக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார். கம்பராமாயணத்தில் தசரதர் ராமருக்கு அரசு பட்டத்தையே தர விரும்புவதாக கூறப்படுகிறது. இதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஒன்று, வால்மீகி ராமாயணத்தில் தசரதர் ராமருக்கு தர எண்ணியது பெயரளவு இளவரச பட்டமே தவிர உண்மையில் ஆட்சி பொறுப்புதான். இதை தவிர வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் காணப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் ராமருக்கு பட்டம் சூட்டிவிட்டு அயோத்தியை விட்டு அகன்றுவிட எண்ணம் தசரதற்கு இல்லை. ஆனால் கம்பராமாயணத்திலோ ராமருக்கு பட்டம் சூட்டிவிட்டு தான் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று தசரதர் நினைக்கிறார். சபையை கூட்டிய தசரதர் அங்கு கூடியிருந்த பெரியோர்களிடம், ஆகையால் ராமனிடம் ஆட்சியை கொடுத்துவிட்டு மனபேதமையினால் வரும் முடிவிலா பிறப்பு என்ற நிலையை நீக்குகின்ற அளவில் ஒரு பெரிய தவத்தை தொடங்குவதற்காக நான் காட்டுக்கு செல்லப் போகிறேன். இது பற்றி உங்கள் எண்ணம் என்ன என்று இவ்வகையில் தன் கருத்தை தெரிவித்தார் என்று கம்பராமாயணத்தில் கூறப்படுகிறது. கம்பரின் வார்த்தைகளில், ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதமைத்தாய் வரும் பிறப்பை நீக்குரு, மாதவம் தொடங்குவான் வனத்தை நண்ணுவேன் யாதினும் கருத்து என இணைய கூறினான். வால்மீகி ராமாயணத்தில் தனக்கு முதுமை வந்தது எண்ணியும் சில அவசரங்கள் தோன்றுவதை நினைத்தும் ராஜ்யபாரம் மாற்றப்பட வேண்டும் என்று தசரதர் நினைக்கிறார். கம்பரோ தசரதருக்கு துறவரம் மேற்கொள்ளும் எண்ணம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். ஆனால் துளசிதாசரின் ராமாயணத்தில் இது வேறு விதமாக வருகிறது. தன் காதருகில் நரை தோன்றி வருகிறது என்பதை தசரதர் கவனிக்கிறார். அந்த நரை அவர் காதில், நீ ராமனுக்கு முடிசூட்ட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள் என கூறுகிறது. இந்த காரணத்தினால்தான் ராமரின் பட்டாபிஷேகம் பற்றி தசரதர் முடிவெடுத்தார் என்று துளசிதாசரின் ராமாயணம் சொல்கிறது. இதே கருத்து கம்பராமாயணத்தில் சில பதிப்புகளிலும் இருப்பதாகவும், ஆனால் அது தொடர்பான ஒரு சில பாடல்கள் கம்பராமாயணத்தில் நிகழ்ந்துவிட்ட இடைச்சர்கள் என்றும் தமிழ் பண்டிதர்கள் கூறியிருக்கிறார்கள். மறுபடியும் அத்தியாயத்துக்குள்ள வர, கூடியிருந்த முக்கியஸ்தர்களையெல்லாம் பார்த்த தசரதர் நன்மொழிகள் பேசி அவளுடைய நலன்களை விசாரித்தார். அதன் பின்னர் மேகங்கள் மோதும் போது ஏற்படும் பேரோசை போன்ற காத்திரம் மற்றும் போர் முரசுகள் கொட்டப்படும் போது துணிக்கிற கம்பீரம் ஆகியவற்றை கொண்டதுமாக இருந்தாலும் சற்றும் இனிமை குறையாத மன்னனுக்குரிய லட்சணங்கள் பொருந்திய குரலில் தசரத மன்னர் சபையோரை பார்த்து பேசத் தொடங்கினார். இத்துடன் திரு சோ அவர்கள் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். நாம் தொடர்ந்து வால்மீகி ராமாயணத்தை சோ அவர்களின் ஆய்வு கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பார்ப்போம். அவ்வாறு பார்ப்பதற்கு அதை கேட்டு மகிழ நீங்கள் பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். இதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.